புருஷனுக்கு மரியாதை கொடுக்குற ஆள் யார் தெரியுமா? யாரு? நான் தான். புருஷன் இல்லாத வாழ்க்கையை நான் வாழ்றதே இல்லை. அப்படி ஒரு தெய்வம் தங்கம். யாரு? நான் தான். புருஷனுக்கு ஏதாவது ஒன்றா துடிச்சு போகிற ஒரே ஆள் நான் தான். கல்லானாலும் கடமையும் புல்லானாலும் புருஷன் வாழ்ற ஆள் ஏன்னா நான் தான். என் புருஷன் நல்லா இருக்கணும், தண்ணி அடிக்கக்கூடாது, சிகரெட் அடிக்கக்கூடாது, எந்த பொம்பளையும் ஏதட்டு பார்க்கக்கூடாது அப்படின்னு எத்தனை கோயில நேர்த்திக்கடன் பண்ணியிருக்கேன் தெரியுமா? எந்தெந்த கோயில்? எல்லா கோயிலும் நேர்த்திக்கடன் பண்ணியிருக்கேன். ஐயனார் கோயில முதற்கொண்டு நேர்த்திக்கடன் பண்ணியிருக்கேன். என்னன்னு? ஐயனார் கோயில்ல என் புருஷன் தண்ணி அடிக்காம சிகரெட் அடிக்காம இப்படி எந்த பொம்பளை பின்னாடியும் தெரியாம இருந்தாப்லனா என் புருஷனை கூட்டிட்டு வந்து உன் சன்னதியில் தீ மிதிக்க வைக்கிறேன்னு நேர்த்திக்கடன் பண்ணியிருக்கேன். வேண்டுறது நீயே நிறைவேற்றும் புருஷனை. ஆமா, அந்த ஆளுக்கு தாண்டி தானே வேண்டுதலே பண்ணியிருக்கேன். அந்த ஆளு இறங்கலைன்னா அங்கனே அவனை தூக்கி போட்டு நான் மிதிக்கிறேன். யார? என் புருஷனை. அப்படி ஒரு தங்கமான மனுஷன். என் புருஷனுக்கு ஏதாவது ஒன்றா எனக்கு துடிச்சு போயிடும். ஏமா? அப்படி ஒரு பாசக்கார பிள்ளை. ஊர் உலகத்துல எல்லாம் சொல்லுவாங்க, உனக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க புரியுது? இப்ப என் புருஷன் எங்க இருக்காரு தெரியுமா? எங்க இருக்காரு? பெரிய ஆஸ்பத்திரியில இருக்காரு. ஏமா? ஏன்? நல்ல மனுஷன், குடிக்கல, சிசர் அடிக்கல, எந்த பொம்பளைட்டையும் போகல, அப்புறம் ஏன் ஆஸ்பத்திரியில? வீட்டுல அதிகமா பேசினா ஆஸ்பத்திரியில தான் இருக்கணும். என்னடா அப்படி பேசினாப்புல? பேச கூட கூடாதா? பேசுனா நல்ல விதமா பேசணும், இல்லைன்னா பேசாம இருக்கணும். அப்படி என்னன்னு பேசுனா? பூரி கேட்டாரு என் புருஷன். எது பூரி? நான் எங்க புருஷனை என்ன கேட்டாலும் நான் தான் செஞ்சு கொடுப்பேனே, நான் தான் லூஸ் ஆச்சு, அதனால என்ன போட்டா செஞ்சு கொடுப்பேன்ட்டு என் புருஷன் பூரி கேட்குறாருன்னு என்ன இருந்தாலும் என் புருஷனுக்கு அப்படி ஒரு மரியாதை கொடுப்பேன். காலில் தொட்டு கும்பிட்டுட்டு உங்களுக்கு பூரி தானே மச்சான், நான் போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி பூரி கட்டி பூரியை வச்சு மாவை வச்சு தேய்ச்சிக்கிட்டு தான் இருந்தவன் சொன்னேன். கனவே ஆசைப்பட்டா இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்லைன்னு சொல்லவே மாட்டேனே நான். அப்படின்னு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சரி அப்படின்னுக்கிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிக்கோங்க. காலில் தொட்டு கும்பிட்டுட்டு நான் என்ன பண்ணேன், பூரி கட்டை எடுத்து மாவை வச்சு தேய்க்க ஆரம்பிச்சேன். அப்பதான் அவர் சொன்னாரு, என்னன்னு? முந்தா நாள் கூட ஏத்த வீட்டுல பூரி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு உங்க வீட்டுக்காரரு. எனக்கு தெரியாம பூரி அங்கே போய் சாப்பிடுவான் போலன்னு நான் தான் விட்டுக்கிட்டு பூரி கட்டையோட விட்டு எரிஞ்ச மண்டை பொத்து வச்சு. மண்டை பூரி ஆயிடுச்சா? மண்டை பூரி ஆயிடுச்சு. இப்ப மண்டையில 8 தையல் போட்டிருக்காங்க. 8 தையல் தானா? ஒழுங்கா அடிக்கிறது இல்ல? ஐயோ, நான் ஒழுங்கா நல்லா தான் அடிச்சேன். இதுக்கு முன்னாடி நான் கிரிக்கெட்டா விளையாண்டுக்கிட்டு இருந்தேன், குறி பார்த்து அடிக்க நல்லா ஒழுங்கா தான் அடிச்சேன். ஒவ்வொரு நாளைக்கு மிஸ் ஆகி இது போயிருது. ஆமா, என்ன பண்றது?